இந்த மலை ஏறுறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன் அப்படி சொல்றேன்னு இந்த வீடியோவை பாருங்க. நம்ம முருகப்பெருமான் காட்சியளிக்கிற மலைகளிலே 3000 அடி உயரமான 1800 படிக்கட்டுகளை கொண்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓதிமலைக்கு தான் போயிருந்தோம். உயிர்களின் உருவாக்கத்திற்கு மூலமா இருக்கிற பிரணவ மந்திரத்தோட பொருள் தெரியாதனால பிரம்மனை சிறப்பிடிச்சிட்டு முருகனை படைப்பு தொழில ஏற்று நடத்துறாரு. இன்னே முருகன் படைக்கிற எல்லா உயிருமே புண்ணியாத்மாவை பிறக்கின்றன. அதனால பூமி பாரமாவது. பாரம் தாங்க முடியாத பூமாதேவி சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஏத்திக்கிட்ட சிவபெருமான் முருகன்கிட்ட போய் பிரம்மனை விடுவிச்சுட்டு படைப்பு தொழில அவர்கிட்ட கொடுக்க சொல்றாரு. சுவாமி மலையில சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்திற்கான விளக்கத்தை சொன்ன நம்ம முருகன் அண்ணன் இந்த தளத்துல வேதாகம விதிகளை சிவபெருமான்கிட்ட உபதேசம் செஞ்சனால ஓதிமலைன்னு பேர் வருது. அதுக்கப்புறம் பிரம்மனுக்கும் பிரணவ மந்திரத்திற்கான விளக்கத்தை சொல்லிட்டு படைப்பு தொழில அவர்கிட்ட கொடுத்துறாரு. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னா படைக்கும் தொழில முருகனே பார்த்தனால 5 முகங்களோட காட்சி அளிக்கிறாரு. ஒரு முருக பக்தனா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க ஒரு முருக பக்தனா இருந்தா இந்த கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. முருகனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க கமெண்ட்ல சொல்லுங்க.